Hello students, welcome back to my channel. 12th standard mathematics top most important 2 mark 3 mark 5 mark questions வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 5 mark questions வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ரொம்ப 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 கம்மியான questions தான். சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மி பண்ண முடியுமோ சோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிருக்கேன். பாருங்க ஒவ்வொரு எக்ஸசைஸ்லயும் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் சோ அந்த மாதிரி தான் இருக்கும். சோ ஈஸியா படிக்க முடியும் உங்களால. 5 மார்க்ல நீங்க வந்து 7 into 5 35 மார்க் நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு 35 அவுட் ஆஃப் 35 ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க இந்த 5 மார்க் क्वेश्चंस படிச்சா போதும். நெக்ஸ்ட் வீடியோல 2 மார்க் அண்ட் 3 மார்க் அப்லோட் பண்றேன். சோ அதுக்கு முன்னாடி 12th ஸ்டூடெண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். சோ லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சாப்டர் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நான் சொல்ற क्वेश्चंस மார்க் பண்ணி தயவு செஞ்சு இந்த 5 மார்க்ஸ்லாம் நல்லா படிச்சுங்க. எவ்வளவு டஃபா கேட்டாலுமே உங்களால 6 क्वेश्चन கம்பல்சரி அட்டெண்ட் பண்ண முடியும். 30 மார்க் கம்பல்சரி ஸ்கோர் பண்ண முடியும் 35க்கு. உங்களுக்கு ஈஸியாவோ நார்மலாவோ கேட்டாங்க அப்படின்னா 35 அவுட் ஆஃப் 35 டெஃபினெட்லி ஸ்கோர் பண்ண முடியும். நம்மள அப்படின்னா நீங்க இந்த क्वेश्चंस எல்லாம் மார்க் பண்ணிட்டு நீங்க எந்த क्वेश्चन பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்க. பப்ளிக் क्वेश्चन பேப்பர் வாட் எவர் ரிவிஷன் ஹாஃப் இயர்லி எதை வேணாலும் ஃபுல் क्वेश्चन எடுத்து பாருங்க. இதை தாண்டி வேற क्वेश्चन கேட்டிருக்க மாட்டாங்க. சோ ப்ளீஸ் ஸ்டடி திஸ் क्वेश्चन வெரி வெல். இப்போ என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன் அண்ட் அகைன் சொல்லிக்கிறேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. இப்போ சாப்டர் 1ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அதுல கிரேமர் ரூல் இருக்குல்ல, கிரேமரின் விதி. சோ அதுல இருந்து வந்து 3 மார்க்ல கேக்குறாங்க. சம்டைம்ஸ் தான் வந்து 5 மார்க் கேக்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரேமர்ல ஒரே ஒரு 5 மார்க் தான் எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நல்லா பாத்துங்க. எக்ஸசைஸ்ல வந்து எல்லாமே பாத்துங்க. அந்த லாஸ்ட்ல வந்து டிவைடட் பை அந்த மாதிரி இருக்கும், எக்ஸ் பை சோ பின்னத்துல வரும். சோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன். அட் த சேம் டைம் வேற என்னன்னா இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி, தரவரிசை இது சாரி தரவரிசை இல்ல, ஒருங்கிணைவு உடையதா என்பதை ஆராய்கிறது, கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்றது. சோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இன் சாப்டர் 1. எக்ஸசைஸ் 1.1ல third and fifth question பாத்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 1.6ல செகண்ட் அண்ட் தேர்ட், எக்ஸசைஸ் 1.7ல செகண்ட் அண்ட் தேர்ட். அந்த லாம்டா வேல்யூ ஃபைண்ட் பண்றது அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் நோ சொல்யூஷன்ஸ் அந்த சொல்யூஷன் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த டைப்ல ஒரு கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.24 34 39 மூணு கொஸ்டின் எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் 1.24 34 39 இதெல்லாம் 5 மார்க்ல கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா பாத்துங்க. அடுத்தபடியே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்கள் அதுல வந்தோம் அப்படின்னா அதுலயுமே அப்படிதான். அந்த பியூர்லி இமேஜினரி பியூர்லி ரியல். சோ அப்புறம் ஒரு பவர்ல வந்து கியூப் கொடுத்திருப்பாங்க, z கியூப் அந்த மாதிரி கொடுத்துட்டு this equation have a 5 solution அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதெல்லாம் ப்ரூவ் பண்ற மாதிரி உள்ளது. அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போலார் ஃபார்ம் அதெல்லாம் அதிகமா கேட்பாங்க. சோ பாத்துங்க. ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி அதை வச்சு நிறைய 5 மார்க்ஸ் இருக்கும், அதெல்லாம் பாருங்க. எக்ஸசைஸ் 2.4ல 7th கொஸ்டின், எக்ஸசைஸ் 2.5ல 7th கொஸ்டின், எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 2.7ல 6th கொஸ்டின், எக்ஸசைஸ் 2.8ல 4 5 6, எக்ஸாம்பிள் 2.8 2.14 2.15 2.27 2.34 2.36 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மொத்தமே 13 கொஸ்டின்ஸ் தான் இந்த சாப்டர்ல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுல 2 4 6 9 10 கொஸ்டின் மொத்தமே 2 இதுலயும் சேர்த்து உங்களுக்கு 23 கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு 10 அல்லது 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். டாப் 15 கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நல்லா படிச்சுங்க. இன்னும் ஒரு சில சாப்டர்ல எல்லாம் 10 விட கம்மியெல்லாம் இருக்கும். இந்த தேர்ட் சாப்டர்லாம் பாருங்க. 3.1ல 5th கொஸ்டின், 3.5ல 5 7, எக்ஸாம்பிள் 3.15 3.28 மொத்தமே எத்தனை 4 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ் அதுக்கும் கீழே தான் ஒவ்வொரு சாப்டர்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதை மட்டுமாவது நல்லா படிங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து நான் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்ட் 2 வீடியோல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு டைமும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மேக்ஸை பொறுத்தவரை சும்மா மேலோட்டமா நம்ம நோட் எடுத்து வச்சு ஒவ்வொன்றா பண்ண சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே நமக்கு புரியுற மாதிரியும் தெரியுற மாதிரியும் ஈஸியா இருக்கிற மாதிரியும் தோணும். பட் இதே நீங்க ஒரு நோட்டை மூடி வச்சுட்டு நீங்க ஒரு 1/2 hour அல்ல 1 hourக்கு அப்புறம் ஒரு நோட்டை எடுத்து வேற ஒரு ரஃப் நோட்டை எடுத்துட்டு நீங்க படிச்ச கொஸ்டின் இல்ல இப்ப படிக்கிறீங்கல்ல, படிச்சுட்டு இப்ப மேலோட்டமா பாக்குறீங்க எல்லாமே புரியுற மாதிரி இருக்கும். என்ன பண்றீங்க, அப்படி புரியுற மாதிரி இருக்கா, ஒரு 10 கொஸ்டின் ஒரு நோட்ல எழுதுங்க. எழுதிட்டு அந்த நோட்டை மூடி வச்சிருங்க. உங்களுடைய நோட்டை இதே கொஸ்டினே வச்சிருங்க ஓரமா. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து உங்களால அந்த நோட்டை பார்க்காம டைரக்டா ஆன்சர் எழுத முடியுதான்னு பாருங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். எல்லா கொஸ்டினுமே நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரொம்ப எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இல்லை, டைம் மேபி பத்தாம இருக்கலாம். ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்கான சம்மு, கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா ஒரு மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சம்ஸ், கொஞ்சம் பெரிய பெரிய சம்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து எழுதி எழுதி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? பிராக்டிஸ் மேக் எ பர்ஃபெக்ட்
perfect ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் வெல். ஃபோர்த் சாப்டர்ல பாருங்க 4.2ல 8, 4.3ல 4, 4.5ல 3 to 10 எழுதிரவா. 4.5ல 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். 4.11ல சாரி எக்ஸாம்பிள் 4.11, 4.23, 4.28, 4.29 மொத்தமே ஒரு 15 கொஸ்டின்ஸ்குள்ள தான் இருக்கும். ஃபிஃப்த் சாப்டர்ல 5.1ல 6th, 5.4ல 3rd, 5.5ல 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.10, 5.3, 5.40 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது சாப்டர் 6ல எக்ஸசைஸ் 6.1ல 8, 9, 10 இதுல 9, 10லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த cos of alpha plus beta, cos of alpha minus beta, sin of alpha plus beta, sin of alpha minus beta, which means also example 6.3, 6.5, 6.7 இதெல்லாம் very very important. And exercise 6.3ல 4, 6.5ல 7, 6.7ல 1 to 8 எழுதிடுறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8 okay. And example 6.3, 6.5, 6.7, 6.8, 6.23, 6.37, 6.43, 6.44, 6.46. One more thing, இதுல வந்து இந்த cos of alpha அந்த வெக்டார் by using vector method வெக்டார் முறையில் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு cos of alpha plus beta equal to cos of alpha minus beta equal to cos of alpha அந்த மாதிரி இருக்கும். cos of alpha plus beta, cos of alpha minus beta, sin of alpha plus beta, sin of alpha minus beta இந்த 4 क्वेश्चंसல இருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும். ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ டெஃபினெட்லி அதை நல்லா படிங்க. ஒமிட் பண்ணிராம கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லபடியா அதை நல்லா படிங்க. ஏன்னா கம்பல்சரி அதுல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ ஓகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே அண்ட் தென் இப்போ ஓகே வால்யூம் 1 பார்த்தாச்சுல. இப்போ நீங்க வால்யூம் 1 மட்டும் பாத்தீங்கன்னாவே மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் 20 மார்க் வந்து வால்யூம் 1ல இருந்து நீங்க கம்பல்சரி எடுக்க முடியும். மேக்ஸிமம் இது வந்து சாரி மினிமம் 4 கொஸ்டின், மேக்ஸிமம் வந்து ஒரு 6 கொஸ்டின் சாரி 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் வரைக்கும் வால்யூம் 1ல இருந்தே அட்டென்ட் பண்ணலாம். இதுல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துடும், 5 மார்க். இதுல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி, இதுல இருந்து இதை கூட விட்டுருங்க. இதுல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி, இதுல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி. அப்ப நான் சொன்ன மாதிரி எத்தனை 1, 2, 4 வருதா மினிமம். மேக்ஸிமம்ங்கிறப்ப இது 3 இருக்குது. இந்த 2 சாப்டர் இருக்கு. 2ல இருந்து சம்டைம்ஸ் 1 வரலாம், இல்ல அப்படின்னா 2ல இருந்து ஏதாவது 1ல வரலாம். இந்த நான் சொன்ன இந்த 4 சாப்டரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர் இதுல கொஸ்டின்ஸும் கம்மியா இருக்கும். ரொம்ப ஈஸியான சாப்டர், பட் இம்பார்ட்டன்டான சாப்டர். ஈஸியா வந்து அந்த 20 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் வெல். இதுல வந்து அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x/4ங்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், அதான் அதிகமா கேட்பாங்க. அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் p/q அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும் அந்த மாதிரி அது. ஸோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து அப்படியே சாப்டர் 7ல வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் இனிமே வால்யூம் 2ல. ஏன்னா கொஞ்சம் எல்லாமே சேம் மெத்தட வச்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க. சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.1ல 8, 9, 10, எக்ஸசைஸ் 7.2ல 8, 9, 10, எக்ஸசைஸ் 7.3ல 10, எக்ஸசைஸ் 7.5ல 12, எக்ஸசைஸ் 7.8ல 7, 8, 9, 10, எக்ஸசைஸ் 7.9ல 10, 13, 14 சாரி இதோட எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் 7.9ல 10, 13, 14, 17, 18, 65 அதாவது எக்ஸாம்பிள் 7.9, 7.10, 7.13, 7.14, 7.17, 7.18, 7.65. சாப்டர் 8ல எக்ஸசைஸ் 8.1ல 6, எக்ஸசைஸ் 8.2ல 4, எக்ஸசைஸ் 8.5ல 2, 2, 6, 7, 8, 9, எக்ஸசைஸ் 8.7ல 3, 5, 6, எக்ஸாம்பிள் 8.15, 8.22. சாப்டர் 9ல exercise 9.3ல செகண்ட், exercise 9.5ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன், exercise 9.8ல 5, 6, 8, exercise 9.9ல 5, 6, exercise example 9.15, 9.30, 9.24, 9.14, 9.36, 9.53, 9.55, 9.56, 9.62, 9.63, 9.66 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மார்க் கம்பல்சரி இதுல இருந்து வரும். சம்டைம்ஸ் இதுல இருந்து 2 5 மார்க் கேக்குறாங்க, 10 மார்க்குக்கு இதுல இருந்து வருது. சோ தட்ஸ் வை இதுல வந்து கொஞ்சம் அதிக क्वेश्चंस இருக்குது பாருங்க. அண்ட் சாப்டர் 10ல எக்ஸசைஸ் 10.3ல 6, எக்ஸசைஸ் 10.5ல 2, 3, எக்ஸசைஸ் 10.6ல 7, 8, எக்ஸசைஸ் 10.7ல 15, எக்ஸசைஸ் 10.8ல 1, 2, 6 எழுதிடுறேன். 4, 5, 6 and 9, 10. Example 10.6, 10.26, 10.27, 10.28, 10.30. Chapter 11 ஈஸியான சாப்டர் தான். எக்ஸசைஸ் 11.2ல 2, 6, 7, எக்ஸசைஸ் 11.3ல 3, 4, 5, எக்ஸசைஸ் 11.5, 6, எக்ஸாம்பிள் 11.22, 11.22, 11.10, 11.9, 11.14, 11.15, 11.12, 11.2. சாப்டர் 12
இதுல இருந்து 3 மார்க் தான் அதிகமா கேக்குறாங்க. பட் 5 மார்க்கும் சம்டைம்ஸ் வந்து கேக்குறாங்க. இந்த P நாட் ஈக்குவலன்ஸ்ல இருந்து கேக்குறாங்க. ட்ரூத் டேபிள்ல இருந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Exercise 12.1 9 10, exercise 12.2 13 15, example 12.9 12.10 12.7 12.19. So these are the most important questions to get 75 mark, to attend all the 75 marks, to get 35 out of 35. So idu nalla padinga. This is the most important questions for your public exam, also very very important. So please study this question very well and practice. திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. மேலோட்டமா பார்க்கல, again சொல்றேன், நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்க மாதிரி தான் தெரியும். பட் எக்ஸாம் நம்ம போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தோனே கொஸ்டினை பார்த்தோன்னே தெரியும், ஓகே இதெல்லாம் நம்ம படிச்சதுன்னு எல்லாமே தெரியும். பட் அது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல அப்படியே மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி இப்போ வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைம் நிறைய இருக்குது. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.